யோகம் செய்யும் சுந்தரருக்கு பித்தமும் மயக்கமும் உண்டாகும். அதற்கு மருந்து தூதுவளை கீரையும் பாகற்காயும். அதனை பறவையாருக்கு அனுப்பிவிடுவார். ஒரு நாள் யார் இந்த கைங்கரியம் செய்கிறார் என சுந்தரர் கேட்க, சோமாஜி நாயனார் என பறவையார் பதில் கூறினார். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய எண்ணினார். ஆகையால் இருவரது சந்திப்பின் போது சோமாஜி தன் விருப்பத்தை தெரிவித்தார். சுந்தரர் அது முடியும், ஆனால் சிவன் எந்த உருவிலும் வருவார், சம்மதமா என கேட்டார். சம்மதம் என்றார். விமரிசையாக பாங்குடன் யாகம் நடந்து கொண்டிருந்தது. ஹவிர்பாகம் செய்ய வேண்டிய சமயம். சிவன் மாறுவேடத்தில் வந்தார். சண்டாளன் போல் அரைக்கால் சட்டை, தோளில் இறந்த கன்றுக்குட்டி உடல், தோலால் செய்த குடுவை, பறையை கொட்டிக்கொண்டே பார்வதி தேவி கல்பானை ஏந்தி நீச பெண்ணாக, 4 வேதங்களும் 4 நாய்களாகவும், கணபதி முருகன் இருவரும் சிறுவர்களாகவும் ஆடிப்பாடி வந்தனர். இவர்கள் வரவை பார்த்து யாகம் செய்பவர்கள் யாவரும் பயந்து ஓடினர். ஆனால் சோமாசி நாயனார் குடும்பத்திற்கு சிவபெருமானே தனது பரிவாரங்களுடன் வந்துள்ளார் என்று உணர்த்தினாராம். அன்பர் மனம் குடிகொள்ளும் அச்சம் தவிர்த்த விநாயகர். பயமில்லாது வந்த சண்டாளனுக்கு அவிர்வாகம் அளித்தனர். அவரும் மகிழ்வுடன் பெற்று பிறகு ரிஷபாரூடராக தரிசனம் தந்தாராம். அந்த பிள்ளையாருக்கு சகஸ்ர மோதக அர்ச்சனை விசேஷம். இந்த யாகத் திருவிழா இன்றும் வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடக்கிறது. தொடர்கிறார்